ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்றே விளக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து விளக்கெல்லாம் அடுக்கி எண்ணெய் ஊற்றி திரி போடுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் அத்தை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக சமையல் செய்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் வந்து விளக்கோட வேலைலாம் பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த விளக்கெல்லாம் இங்கே வெள்ளையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கெல்லாம் வாங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பழைய விளக்கை யூஸ் பண்ணும் போது எண்ணெய் கீழே இறங்கி தர ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம லைம்ஸ்டோன் இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு, ஸோ அதை வந்து கரைச்சி இந்த மாதிரி தேய்ச்சிட்டா வந்து கீழே எண்ணெய் லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நேற்று எல்லாத்தையும் அத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரி வைக்க வேண்டியது தான். பஞ்சு திரி போடணுமா இல்லை நூல் திரி போடணுமான்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் தெரிஞ்சிருந்தா. என்னோடய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு திரி போட்ட விளக்கெல்லாம் ரொம்ப அமைதியாக வந்து எரியும், ஒரு பிரகாசமாகவே இருக்காது பார்க்குறதுக்கு. இதுவே நூல் திரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமாக அந்த விளக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக சூப்பராக வந்து எரியும். ஸோ நான் நூல் திரி போடுறதா வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அகல் விளக்குலாம் ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பித்திரை விளக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கும் வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி வைக்க வேண்டியது தான். நானும் அதையும் உள்ள சாமி விளலாம் பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கார் கழுவ போயிட்டார். கார் வீட்லேயே வாஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் அகரோடது சுப்ரீம் ஹை ப்ரெஷர் வாஷர் வந்து வாங்கியிருந்தோம். சில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ரொம்பவே ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு குயிக்காக சிம்பிளாக வந்து சொல்லித்தரேன். மெயின் மோட்டர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு ஆரஞ்சு வித் பிளாக் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரெஷர் மீட்டரும் வந்து கொடுத்துருப்பாங்க மேலே. நம்ம இதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணும் போது ப்ரெஷரையும் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். யூசர் மாடலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ளூ கலர் பைப் இருக்குல்லையே தான் வந்து இன்லெட் பைப். அண்ட் இந்த சில்வர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. 8 மீட்டர்ஸ் லாங்காகவும் இருக்குது. அண்ட் இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்லெட் பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு பக்கெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம டேப் கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ நான் காட்டுற இந்த ஒரு கனெக்டரை வச்சு நம்ம வந்து டேப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்ட்ரை வந்து நான் இன்லெட் பைப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு எண்டில் இந்த ஆரஞ்சு கலர் கனெக்டர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒயிட் கலர் நாசில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்னா மெயின் மோட்டார் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கனெக்ட் பண்ண இந்த ஒயிட் நாசிலில் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் சைடு இருக்க இன்லெட் பைப்பை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணால் போதும், நல்லா கனெக்ட் ஆகிக்கும். மோட்டரோட அனதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் இருக்க சைடு அங்கே வந்து நம்ம அவுட்லெட் பைப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ண பக்கெட்டில் நம்ம இந்த ஃபில்டரை இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம செட்டிங் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் மோட்டாரில் இருக்க ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணிட்டா லைட் எரியும். அண்ட் நம்மளுக்கு அந்த ஓஸ் மூலிமா தண்ணியும் வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே கன்னை கனெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ உள்ளே எதாவது ஏர் பிளாக்கேஜ்லாம் இருக்கும் இல்லையா, நல்லா தண்ணி வெளியே வந்த பிறகு நம்ம மோட்டார் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கன்னோட எண்டில் நம்மளுக்கு வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொட்டேட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த வாட்டரோட டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம காரை வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்களே வந்து பாருங்கள், ரொம்ப குயிக்காக எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து நம்ம காரை வாஷ் பண்ணிட முடியும் இதை வச்சு. வீட்லேயே நம்ம கார் கழுவுறோன்னா ஓஸ் போட்டு கழுவோம், அப்படிலாம் வந்து பக்கெட்டில் வாட்டர் வச்சு தான் வந்து கழுவோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் இந்த கன் வச்சு யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக கார் வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கன்னுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்த பார்ட் மட்டும் கழட்டிட்டு ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். டயருக்கு பின்னாடி கீழெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ராட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் வாஷரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 4399 இருந்துச்சு. நீங்கள் ஆஃபர் டைம்லலாம் வாங்கினா உங்களுக்கு ஒரு 300 400 ருபீஸ் கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே நீங்கள் வந்து கார் வாஷ் ஷாம்பூ எதனா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கன்னோட எண்டில் ஜஸ்ட் நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அழகாக அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு வரது தெரியும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் கார் வாஷ் பாருங்கள், கார் எவ்வளோ பார்க்குறதுக்கு க்ளீனாக ஷைனிங்காக வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் கூட போதும், கார் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் சைடு போயாச்சு. ஸோ அத்தை வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஷ்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. நான் வந்து பொரியல் மட்டும் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண போகிறேன்.
ரொம்ப டேஸ்டியாக அண்ட் சிம்பிளான ஒரு பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல், நல்லா அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க பொடியாக நறுக்கிக்கிட்டு அதை வந்து நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே கார்த்திகை தீபம்னா வீட்டில் வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்து டிவி போட்டுடுவாங்க. அங்கே திருவண்ணாமலையில் எப்போ தீபம் ஏற்றுறாங்களோ ஒருத்தர் டிவி பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏற்ற போகிறாங்க அப்படின்னு. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம வீட்லேயும் வந்து தீபம் ஏற்றுவோம். இன்னுமே அந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா போல். ஸோ இன்றைக்கும் நாங்கள் அப்படி தான் டிவி பார்த்துட்டு அங்கே தீபம் ஏற்றினோடனே தான் எங்கள் வீட்லேயும் வந்து தீபம் ஏற்றணும். ஃபஸ்ட்டு சாமி ரூமில் விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற அகல் விளக்கெலாம் ஏற்றிட்டு வாசலில் வீட்டு வெளியே பால்கனிக்கெலாம் வந்து விளக்கு வைக்கிறதுக்கு போயிட்டோம். 3 டேஸ் பேக்லாம் சென்னையில் செம்ம மழை பெஞ்சுது. கார்த்திகை தீபம் அன்றைக்கும் இப்படி தான் மழை பெய்யும், விளக்கேற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லக்கிலி அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெய்யலை. ஸோ ஏற்றின தீபம் எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக எரிஞ்சுது. லாஸ்ட் டைமும் நான் அந்த டெக்கர் ஒன்று பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய குத்து விளக்கு வச்சுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கார்லாண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரங்கோலி போடுறதுக்கு, டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி குட்டி ரங்கோலி போட்டிருந்தேன்.